வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நிவீனே, நீ நல்லா பண்ணிடுவேன்னு இருந்தனேப்பா, என்னப்பா இப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்ட்டு. ஹேஷ்டேக்ல ராகினி நிவீன் பசு, ஹேஷ்டேக்ல மகாநதி சம்பவம், அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிரட்டுமே அப்படின்ட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே பயங்கரமாக தான் அப்டேட் கொடுப்பாரு. சம்பவம்ட்டு பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் வைஸ் தான். அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு ஒரு சாங்கும் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நிவீன் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இதில் ராகினி மாட்டுறாங்களா இல்லை நிவீன் இந்த பாசமாக இருக்க மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு மாட்டுறாங்களா அப்படிங்கிறது இல்லை. பட் நான் ஆல்ரெடி கணிச்ச ஒரு விஷயம் தான். என்னென்னா, நிவீன் அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க. ராகினியும் பசுவும் இருக்கும்போது ராகினியை ஃபாலோ பண்ணிட்டோ இல்லை ராகினியை கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி கணிச்ச விஷயம் தான். இப்போ பசு நிவீன் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி மட்டும் என்ன புண்ணியம், அந்த இடத்துல எல்லா உண்மைகளையும் சொல்லணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எஸ், நம்மளுடைய வெண்ணிலாவும் அங்கே எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ சிமிலராக நடக்குது. அதனால் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே நிவீன் அவர் அதிரட்டுமேன்னு பசு அவர் என்னமோ மாஸ்க் காட்டுற மாதிரியும், நிவீன் ஏதோ டல்லான மாதிரி போஸ்ட் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஆனால் காட்சிகளில் நான் என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் மூவ் ஆகுது. அதனால் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட அப்டேட் பார்க்கும்போது நெகட்டிவ் சைடில் இருக்கவங்க, அதாவது வில்லன் வில்லி சக்ஸஸ் ஆகிற மாதிரி அவங்க போஸ்ட் அப்படி இருக்குது. ஓகேவா? பொதுவாக அவங்களும் அவங்களோட ஹாப்பிக்கு போஸ்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு நிவீனோட பிளான் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகுது. வெண்ணிலா இந்த இடத்துல உண்மைகளை சொல்கிறாங்க. பசு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன பண்ண போகிறாங்கிறது ரொம்ப ஹைலைட்டு. இருந்தாலும் இது ஒரு சின்ன ஹைலைட்டு. ஓகேவா? அஸ்திவாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இருந்தாலும் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மளே டார்ச்சர் பண்ண எரிச்சலுக்கும் பசுவுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். தவறு பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரே ஒழிய அவங்க இறக்கல இல்லையா? அதனால அந்த அளவுக்கு தண்டனை இருக்காது. மறுபடியும் வருவார். பசு இல்லாமல் எப்படி கதை அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ், நிவீனுடைய இந்த பிளான் சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷ் மட்டும் பண்ணி இந்த வீடியோவில் விடைபெறேன். அடுத்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸ்டேடியம்.